வணக்கம். நான் உங்கள் சவுக்குமார். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சுது. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற இந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்தது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 80% மக்கள் எந்த மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வெற்றி பெறும், ஆர்சிபி வெளியில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே உடைய பேட் லக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோத்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி உள்ள குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட், மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விராட் கோலி அவர்கள் ஒவ்வொருத்தவங்க அவுட் ஆகும்போதோ இல்லை ஒருத்தவங்களை கேட்ச் பிடிக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு அங்கே ஒரு மெயின்டைன் பண்ணும்போதோ, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அக்ரெஷனை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு கேட்சுக்குமே பார்த்தீங்கன்னா தலைவன் ஓடி போய் துள்ளி கத்திக்கின்னு அப்படின்ற மாதிரியான வீடியோக்களை நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, அது நம்முடைய எம்எஸ் தோனி அவர்கள் பண்ண விஷயம் தான். அவர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்ஸரை அடிப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸரை போகும். அந்த பால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேடியத்துக்கு வெளியிலே போயிடுச்சு. இதில் கூட இவர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தோனி அவர்கள் அந்த பாலை மட்டும் வெளியில் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது நியூ பால், அந்த பழைய பால் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆனால் அந்த பழைய பால் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா புது பால். அதனால தான் பார்த்தீங்கன்னா பால் சரியாக டர்ன் ஆகாமல் அவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருந்தார். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா தோனி 6 அடிப்பார். 6 அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் பால் வரும்போது அந்த பாலில் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகுவார். அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தோனியோடைய ரியாக்ஷன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பார்த்துருப்போம். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தோனியுடைய முகத்தை பார்க்க முடிஞ்சுது. அந்த பேட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குத்தை குத்திட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்எஸ் தோனி அவர்கள் கொடுத்துருப்பார். இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இந்த பக்கம் கோலி ஒரு பக்கம் பயங்கர அக்ரெஷனாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தோனி அவர்கள் அவுட் ஆகிட்டு வெளியில் இங்கே வெளியில் உட்காரும்போது சேரில் உட்காரும்போது அவருடைய ஃபேஸை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அவருடைய கண்கள் முழுக்க கலங்கி போய் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எப்படி லாஸ்ட் ஐபிஎல்லில் தோனி அவர்கள் அந்த கடைசி ஓவரில் ரொம்ப எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்து அதுக்கப்புறமா போய் கட்டி பிடிச்சி ஜடேஜாவை கட்டி பிடிச்சி தூக்கி அழுதாரோ, ஸோ அதே மாதிரியான ஒரு எமோஷன் போஸோட பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மேட்ச் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு 4 டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குவாலிஃபை மேட்சஸில் ப்ளே பண்ண போகிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபை மேட்ச்சில் நடக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது 2 நாள் ஆனாலுமே இன்னைய வரைக்குமே இந்த மேட்சை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, கோலி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கள் கோலி பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெஷன்ன்றது பெருசாக அளவு பார்க்கப்படுது. இந்த மாதிரி தோனி அவர்கள் எம்எஸ் தோனின்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக எத்தனையோ கோப்பைகளை வாங்கி கொடுத்துருக்காரு, எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவர் இந்த மேட்சோடைய வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தங்க கலங்கி போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இந்த செலிப்ரேஷன் தேவையற்றது அப்படின்ற மாதிரி பல பேரும் சொல்கிறாங்க. விராட் கோலி அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய அக்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம இவர் எம்எஸ் தோனி அவர்களை அவுட் ஆகிறாருல, ஸோ அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராமேன் விராட் கோலிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கொண்டு போனாங்க. விராட் கோலியுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டினாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை அவர் கிரியேட் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சார். ஒருவேளை எம்எஸ் தோனி அவர்கள் அவுட் ஆனதுக்கு இவர் அக்ரெஷன் ஃபேஸை காமிச்சிருந்தார், அந்த இடத்துல ஒரு ஆட்டம் போட்டிருந்தார், எகிரிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு பல பேர் விமர்சனம் செஞ்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எம்எஸ் தோனி அவர்கள் ஒட்டுமொத்த மேட்சும் முடிஞ்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டீமும் மீட் பண்ணி கையை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறதுக்காக சிஎஸ்கே டீம் வராங்க. ஸோ அப்படி வரும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் வராது, பின்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க போகும்போது அங்கே ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே எம்எஸ் தோனி அவர்கள் உடனே அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய
ஆட்கள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து பேக் பெயினாக இருக்கணுன்ற மாதிரி அவர் வந்து பின்னாடி ஏதோ கையை வந்து காமிச்சிட்டு அவர் வந்து என்ன பேசினார் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. பட் வந்து எல்லாரும் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பாருங்கள் அவர் வந்து முதுகு மேலே கையை வச்சு தான் சொல்கிறாரு, அவருக்கு வந்து பேக் பெயினாக இருக்குது, அதனால் கிளம்புறன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசுகிறாங்க. அவர் அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு அப்படியே வராரு. அப்படியே எம்எஸ் தோனி வந்து மெல்ல வந்து வெளியில் வராரு. ஸோ அப்படி வெளியில் வந்து அந்த எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் வந்து மீட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கெல்லாம் கையை வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து மெல்ல வந்து உள்ளே போகிறாரு. ஸோ இந்த காட்சிகள் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக வந்து பேசப்படுது. ஏன் அப்படின்னா, நம்முடைய எம்எஸ் தோனி அவர்கள் வந்து அந்த ஆர்சிபி டீமை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணலை. அவர் பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து கிளம்பிடாரு. ஸோ கிளம்பினவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேராக போயிருந்தால் பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டீம் நபர்கள்கிட்டலாம் வந்து கையை கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் வந்து போனார். பட் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் வந்து மிகவும் கர்வமான ஒரு மனிதர், தன்னுடைய தோல்வியை கூட தன்னால் வந்து ஏற்றுக்க முடியல, அதனால் வந்து இப்படி வந்து பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் கிடையாது, இது வந்து நல்லது கிடையாது, இந்த அளவுக்கு வந்து ஒரு சுயநலமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய எம்எஸ் தோனி மேலே வந்து பல கருத்துக்கள் வந்து வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்எஸ் தோனி அவர்களுக்கு வந்து முதுகு வலி இருந்ததாகவும், ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து ரிலீவ் ஆனதாகவும் அதில் வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க. இது குறித்து நம்முடைய ஹர்ஷா போக்லே அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்சிபியுடைய செலிப்ரேஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எம்எஸ் தோனி அவர்கள் வந்து இந்த மேட்சோட வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்றப்போ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்ஷேக்காச்சும் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதையாச்சும் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கலாம். அதை பண்ணாமல் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹர்ஷா போக்லே அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். எது எப்படியோ மேட்ச் வந்து முடிஞ்சு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து பேச போகிறது. அடுத்து நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுத்த மேட்ச் அடுத்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்எஸ் தோனி அவர்கள் வந்து ப்ளே பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது தான். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொன்னாங்க. நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. மேட்ச் வந்து நடந்துக்கும் போது அப்போ நம்ம சுரேஷ் ரெய்னா கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பார், எம்எஸ் தோனி அவர்கள் வந்து இந்த மேட்சோட வந்து வெளியில் போகிறாருன்றாங்களே, இதை வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெஃபினெட்லி நாட், அவர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போக மாட்டார் அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி நம்முடைய சுரேஷ் ரெய்னா அவர்கள் வந்து சொன்னார். இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்முடைய பதிரனா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும், டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹேஷ்டேக் போட்டு தன்னுடைய சப்போர்ட் எம்எஸ் தோனி வந்து அடுத்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சிருந்தார். நிறைய நம்முடைய கிரிக்கெட் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எம்எஸ் தோனி அவர்கள் வந்து அடுத்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 70% வந்து வாய்ப்பு இருக்குது, 30% வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, எம்எஸ் தோனி அவர்கள் வந்து இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாரு. ஸோ அவருடைய அந்த கடைசி மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து எந்த வந்து எதிர்பார்த்து சொன்னார் அப்படின்னா, நாங்கள் அடுத்த ஐபிஎல்லில் வந்து ஃபைனலுக்கு வந்து போகுவோம். ஸோ அந்த ஃபைனல் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்குது, நான் கடைசி மேட்ச் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார். பட் இந்த மேட்ச் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி குவாலிஃபையாக வந்து ஆகாமல் வெளியிலே வந்து போயிட்டனால வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ரசிகர்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை உறுதி செய்வதற்காக கண்டிப்பாக மீண்டும் வந்து வருவார். சென்னையில் கடைசி மேட்ச் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடைசி ஒரு 2 மேட்ச் இருக்கும்போது 3 மேட்ச் இருக்கும்போது சென்னையில் ப்ளே பண்ணிட்டு அத்துடன் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிட்டு அவர் வந்து டேபிளில் வந்து உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து பல பேர் வந்து சொன்னாங்க. இது எப்படியோ எம்எஸ் தோனி அவர்கள் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஐ திங்க் ஏன் அப்படின்னா, இப்போ இந்த டைமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனாக வந்து பதவியேற்கிறாரு. அவர் கேப்டனாக பதவியேற்கிறாருன்ற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் கூட விளையாடுற ஆளுங்களுக்கே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ரொம்பவே சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து கேப்டனாக ஆக்குறாங்க. இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எம்எஸ் தோனி அந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ இவங்க 3 பேருக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து அந்த கேப்டன்சின்றதை வந்து கொண்டு போனாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது
நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த சிஎஸ்கேவுடைய அந்த லிஸ்ட்டு வந்து வரும்போது ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து இருக்காது, இவருடைய பேரை வந்து நீக்கிடுவாங்க. அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து வழிகாட்டிட்டு அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒதுங்கி போயிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மேபி வந்தால் வந்து ஒரு 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். எதனா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியல. என்ன நடந்தாலும் சரி சந்தோஷம். தேங்க்யூ.